திருக்குறள் ஓர் ஒப்பற்ற உலக பொதுமறை நூல், ஒரு அற்புதமான நீதி நூல், போற்றத்தக்க ஒரு பொதுமறையான நூல், வேதம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அனைவராலும் போற்றப்பட வேண்டிய ஒரு நூல். இந்த திருக்குறளில் நம்ம நிறைய ரசிக்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது. ஆனால் நான் ரசித்த இந்த திருக்குறளில் நான் வியந்த ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். பொதுவாகவே பெரியவங்க ஒரு வேலையை சொல்லும்போது, உனக்கு ஒரு வேலையை சொல்லணும்னா ஒரு தடவைக்கு 10 தடவை சொல்லணும், 10 விதமாக சொல்லணும், 10 கோணத்தில் சொல்லணும். அப்படின்னா தான் அந்த வேலையை நீ என்ன செய்து முடிப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திருக்குறளையும் பாருங்களேன், 133 அதிகாரம், ஒரு அதிகாரத்துக்கு 10 குறள்கள் வீதம், 1330 குறளை வள்ளுவ பெருமகனார் எழுதியிருக்காரு. அந்த ஒவ்வொரு அதிகாரத்திலையும் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் 10 திருக்குறள்களை என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க சொல்லியிருக்காங்க. கல்வி என்ற அதிகாரத்தில் அவர் கூறிய 10 திருக்குறள், வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் அவங்க 10 வித கோணத்தில் அந்த குறள்கள் மூலமாக விளக்கம் சொல்லியிருக்காங்க. ஒழுக்கமுடைமை பற்றி 10 திருக்குறள்களில் சொல்லியிருக்காங்க. எல்லா அதிகாரத்திலுமே 10 குறள்பாக்கள் அவங்க வள்ளுவ பெருமகனார் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறாரு. அப்போ தான் சொன்னேன், ஒரு தடவைக்கு 10 தடவை இல்லை 10 விதமாக 10 கோணலில் சொன்னாதான் அடுத்த தலைமுறை ரொம்ப ஆழமாக எடுத்துப்போன்னு தெரிஞ்சுதான் வள்ளுவ பெருமகனார் ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 10 குறள்கள் எழுதியிருப்பாங்க போல இருக்கு. இப்படியும் யோசிக்கலாம்ல. நன்றி.